ஒரு ஒரு வசனம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை புரட்டி போட முடியுமா? ஒரு படத்தையே மாற்ற முடியுமா? ஒரு அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து சூர்யா அவர்களுடைய கரியரையே மாற்றின படம். உண்மைதான். நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா ஏறக்குறைய 2008 சூர்யாவுடைய கரியர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சது. வாரணமாயிரம், அயன் அப்படி வரிசையாக வந்துச்சு. வாரணமாயிரம், அயன், அப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்குள்ளே போனார். சிங்கம் 1, சிங்கம் 2, 7ஆம் அறிவு உச்சபட்சம். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஆதவன்லாம் வந்துச்சு. அப்படி 7ஆம் அறிவு இதெல்லாம் உச்சபட்சமாக போயிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாப்புல, ஆதவன் அஞ்சான் 2014 சிக்கிட்டார். அந்த அஞ்சானுக்கு அப்புறம் தான் அவருடைய என்ன சொல்கிறது, டவுன் டவுனே ஸ்டார்ட் ஆச்சு அவருக்கு. கம்ப்ளீட்டாக டவுன்கிரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அவருடைய ஃபிலிமோகிராஃபியை. ஸோ அப்படி அஞ்சானில் ஒரு சிக்கல் உருவாகுது. படத்தை பெரிய பட்ஜெட்டில் எடுத்துட்டாங்க. இவரும் இவருடைய அண்ணன் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் திருப்பதி பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுத்தது இல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு சில இடங்களுக்கு மட்டும் விற்றுருந்தா கூட தப்பிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு இருந்த ஹைப்புக்கு அந்த படத்தை விற்கிறத விட நம்ம டேரக்டர் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிட்டோன்னா செம்மையாக காசு பார்த்துறோம் அப்படின்னு தேட்டருக்கு ரிலீஸு ஒரு சில முக்கியமான இடங்களில் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தா எதிர்பார்த்த அளவில் போகலை. அது ஒரு மிகப்பெரிய அடி. ஏறக்குறைய 13 கோடிக்கு மேலே லாஸ்.